எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உடைய கொஸ்டின் பேப்பர், அதற்கான ஆன்சர் கீ சரிங்களா? சிலதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 2-3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சயின்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு இருக்குது. சீரீஸ் வந்து எது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 4 சீரீஸ் விடுவாங்க. அதில் இது ஒரு 3வது சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் இருக்குது. நான் தமிழில் சொல்கிறேன். கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேன் எண் உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டேன் எண் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. இப்படின்னாவே ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். 2, 1, 3 அப்படின்றது தான். சரிங்களா? ஆக்டேன் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் வித் செயின் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சி அப்படின்றது ஆப்ஷன். நம்ம இது வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடியதில் வரக்கூடிய ஆன்சருங்க. ஓகே. ஸோ அடுத்து இது ஈஸியான கொஸ்டின் தான் இது. இன்சுலின் அப்படின்றது தெரிஞ்சிட்டாவே நமக்கு போதும். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்றத வச்சுட்டு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஏக்கு 2 இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறப்ப தைராக்சின் அப்படின்றது நமக்கு வந்து காய்டர் அப்படின்றது கலலை அப்படின்றது வருங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பார்க்குறப்ப 2, 4 இருக்குது. அடுத்து growth ஹார்மோன் அப்படின்றது அக்ரோமெகாலி அப்படின்றது தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். டி ஆன்சர். ஓகே. ஓகே. சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கரோட்டினாய்டு, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, சாந்தோஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 and 2 மட்டும் கரெக்டாக இருக்குது. 3 and 4 வந்து தப்பாக இருக்குங்க. ஸோ ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. நோபல் ப்ரைஸ்க்கு வந்து மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ 4க்கு பி ஆன்சர். அடுத்து 5th ஒன். பின்வரும் கூற்றுகளுள் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்து சரியானது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? விண்வெளி பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. திருவனந்தபுரம் அப்படின்றது நமக்கு வந்து பெங்களூர்ல நடக்கும், விக்ரம் சராபாயில் நடக்கும். ஸோ இதை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. 2 வந்து தப்பான ஆன்சர். திருவனந்தபுரம் வராது, பெங்களூர் தான் வருங்க. ஸோ இது வந்து சயின்ஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே. அடுத்து கீழ் வரும் கூற்றுகளில் பிஎஃப்ஏஎஸ் பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. பிஎஃப்ஏஎஸ் என்பது ஃபட்லோரோ மற்றும் பாலிஃப்ளோரோ ஆல்கைல் பொருளாகும். இட் இஸ் யூஸ்ட் இன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. பிஎஃப்ஏஎஸ் ஆர் எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. எது சரி எது தப்பு அப்படின்றது தெரியல. ஸோ ஆன்சர் கீ டிஎன்பிசியை பொறுத்து தான் இருக்குங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி 1 and 2 வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏ வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் நுண்ணுயிர்களின் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவு. ஏ மைக்ரோப்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு? மற்றது எல்லாமே வெளிநாட்டு சேட்டலைட். லேண்ட்சாட்டு, குயிக் பேர்டு, இக்னோஸ், இது எல்லாமே. இன்சாட் 3D மட்டும்தான் 2021 ஏதோ ஸோ அப்போ லான்ச் பண்ண சேட்டலைட். ஓகே. பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக உள்ளனர்? இந்த திமாரு, கிபாட்ஸு இவங்க எல்லாருமே வந்து நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய மீன்பிடித்தவர்கள். சரிங்களா? ஃபில்ஸ் வந்து விவசாயம் சார்ந்து வரக்கூடியவர்கள். ரவாட்ஸ் மட்டும்தான் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இருக்கக்கூடியவங்க. அவங்க நேரடியாக கால்நடைகளை வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். ஓகே. 10th ஒன்று. நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்தது. போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட். ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி தான் கரெக்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கலில் வந்து டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே. அடுத்து ரிவர்ஸ் வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அழகா வந்து என்ன பண்ணலாம்? கிருஷ்ணா வந்து நமக்கு சயாத்ரிஸ் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைங்களா? ஸோ அதில் தான் இருக்கும். அப்போ ஏக்கு 4 அப்படின்னு 4, 1, 2, 3 அப்படின்ட்டு நம்ம டைரெக்டாக அதுக்கு போயிடலாம். மற்ற ஆப்ஷன் நம்ம பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது.
ஓகே. ஸோ இது கிரோனாலஜிக்கல் ஆர்டர். காந்தியடிகள் இந்தியாவுக்கு வருவாரு. வந்ததுக்கப்புறம் அவரு எந்தெந்த போராட்டத்த முன்னெடுத்தாரு அப்படின்றது. செம்ப்ரான் ஃபர்ஸ்ட்டு, 2வது அகமதாபாத் மில்லு. நெறைய பேருக்கு இந்த கன்ஃப்யூஷன் இருக்கும். அகமதாபாத் மில் வருமா? இல்ல கேதா வருமா? அப்படின்ட்டு. ஸோ செம்ப்ரானுக்கு அப்புறம் அகமதாபாத் மில்லு, அப்புறம் கேதா, அப்புறம் ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் பின்னாடி வரும். ரவுலட் ஆக்ட் சார் சிட்னி ரவுலட் கொண்டு வருவாரு முதல் உலகப் போர் முடிவுல. அதை எதிர்த்து தான் ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கும். ஓகே. கிலாபத் மூவ்மெண்ட் அப்படின்ற அதுக்கு அப்புறம் நடக்கும். ஓகே. ஹவு டிட் எஜுகேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு இந்தியன் ரெனைசன்ஸ் அப்படின்றது கல்வி மறுமலர்ச்சி இந்திய மறுமலர்ச்சியில் கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவியது அப்படின்னு போட்டிருக்காங்க. பண வளர்ச்சியை கொடுத்தது. கல்வி ஒன்றுக்கு நமக்கு டைரக்டா பண வளர்ச்சி அப்படின்றத கொடுக்கலைங்க. அது என்னென்ன வளர்ச்சியை கொடுத்ததுன்னா, அறிவு வளர்ச்சியை கொடுத்தது. சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது. நம்ம வெஸ்டர்னைஸ் எஜுகேஷனால மட்டும்தான் நம்ம வந்து எது சரி, எது தப்பு, ஜனநாயகம்னா என்ன, மக்களாட்சினா என்ன, அதிகாரம்னா என்ன, அதிகார பகிர்வு, பிரிவினை என்ன, இது எல்லாமே நமக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷனால தான் கிடைச்சது. கான்ட்ரிபியூட்டட் growth ஆஃப் மணி வந்து லேட்டர் பீரியட்ல சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கல்வியை பயன்படுத்தி அது மூலதனமா வச்சு நம்ம ஐஐடியை உருவாக்கணும், எய்ம்ஸை உருவாக்கணும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் பின்னாடி தான் பணம் உருவாகும். ஓகே. இந்தியன் ரெனேசன்ஸ்னா நமக்கு 19th செஞ்சுரியோடைய ஆரம்பம், 18th செஞ்சுரியோடைய கடைசியில். ஓகே. ஸோ டைரக்ட் கொஸ்டின். பெஷ்வா அப்படின்றவர் சீஃப் மினிஸ்டர், அமர்டியா அப்படின்றது ஃபினான்ஸ் மினிஸ்டர், சரிங்களா? சஞ்சீவா அப்படின்றது கண்காணிப்பாளர், சுமன் டி அப்படின்றது அயல்நாட்டு செயலர். மராத்தால வரும். டைரக்டான கொஸ்டின் தான். ஓகே. ஸோ இது வந்து இந்தியா வேர்ட் ஜேர்னல் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்றது 4321. இதெல்லாம் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஹிஸ்ட்ரியை நம்ம தேடி தேடி எங்கெங்கேயோ இருந்து படிச்சிருக்கோம். ஆனால் இப்போதான் இது நான் பார்க்கறதுங்க. ஓகே. ஓகே. Cinema was becoming popular in 1940. அண்ணா could achieve his ideals through cinema artist அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னா இது ரெண்டுமே கரெக்டா இருக்கும். ஆனா சினிமா மூலியமாக ஆஹ், ஆஹ், அதாவது ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 1940ஸ்ல வந்து ஆஹ், ஆரம்பிக்கல. இவர் வந்து வேலைக்காரி, அப்புறம் வந்து வேலைக்காரி 1949ல செகண்ட்ல இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் 1949ல பண்ணியிருப்பாரு, ஓரிரவு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல், ரங்கூன் ராதா, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, இது மாதிரி நிறைய எழுதியிருப்பாரு. கதை வசனம், ஸ்கிரீன் பிளே மற்றும் ஸ்டோரி எழுதியிருப்பாரு. ஆனா இது வந்து அரசியல் கருத்துக்களை பெருசா பரப்புச்சு திராவிடிய இயக்க கருத்துக்கள். லேட்டர் பீரியட்ல எம்ஜிஆர் அவரு தான் இவங்களுடைய கருத்தை நிறைய உள்வாங்கிட்டு நடத்தினாரு. சினிமா பிகமிங் பாப்புலர் இன் 1940s, அது வந்து கரெக்ட். ஸோ இது இந்த ஆட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியதுனால அண்ணா குட் அச்சீவ் இஸ் ஐடியல்ஸ் த்ரூ சினிமா ஆர்டிஸ்ட் அப்படின்றதையும் மோஸ்ட்லி எடுத்து போட்டிருப்பாங்க. பி ஆன்சரா இருக்கும். ஆனா ஆக்சுவலா டி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஓகே. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? கத்தார் பார்ட்டி, லாலா ஹர்தயால். வெளிநாட்டில் இருந்து பயங்கரவாத நடவடிக்கையால் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு பாடுபட்டவங்க. செம்ரான் வந்து திலகருக்கு வராது, சரிங்களா? கணபதி விழா வராது. நம்மளுடைய கணபதி விழா மற்றும் சிவாஜி விழா அப்படின்றத கொண்டு வருவாரு, சரிங்களா? ஓகே. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் காந்திஜி வராது இல்லைங்களா? ஸோ அன்னி பெசன்ட் தான் வரும். ஸோ திலக் வந்து கணபதி விழாக்கு வந்துடுவார். ஓகே. ஃபர்ஸ்ட் கணபதி, அப்புறம் சிவாஜி விழா அப்படின்னு 1896 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு டைரக்டா தெரியும். அதர் பார்ட்டி லாலா ஹர்தயால். ஓகே. 1908 சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் போராட்டத்தில் பிரச்சாரம் செய்தார். எதுல? பிப்ரவரி மார்ச் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நான் ஜனவரி பிப்ரவரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எக்ஸாக்டா மார்ச்ல தான் கைது ஆவாங்க. மார்ச் 8 அது கைது ஆவாங்க. அதனால பிப்ரவரி மார்ச் வந்து ஒரு ஆப்டான ஆன்சரா இருக்கும். ஓகே. த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி வாஸ், இது நமக்கு வந்து 1975 to 77 அந்த நேஷனல் எமர்ஜென்சி இருந்தது இல்லைங்களா? அப்பதான் நமக்கு வந்து இந்த மக்கள் தொகை கொள்கை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நான் என்ன நினைச்சேன், 1 and 3 இருக்கும் அப்படின்றது நினைச்சேன். ஆனா அது இல்லை அப்படின்றனால 1, 2, 3 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. சத்யஜோதிசம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சமாஜ் வந்து 1873 ஜோதி
ராவ் போலே அவர் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. மகாத்மா அப்படின்னு சொல்லுவோம். அவரை தான் முதல் மகாத்மா அவர் தான். ஓகே. கீழ்கண்டவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம்? கிறித்துவ குல ஆசிரமம் திருப்பத்தூர் இதுதான் இருக்கு. ஓகே. தலைக்கோட்டை போர் வந்து ராஹாசி தங்காடி போர் அப்படின்ட்டு நம்ம அழைப்போம். சிவாஜி வாஸ் கிரவுண்ட் வந்து எங்கன்னா ராய்காட்ல தான் பண்ணுவாரு. சரிங்களா? அகமதாபாத், பூனே அவருக்கு சம்மந்தமே இல்ல. சூரத்தா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா ராய்காட் தான். ராய்காட்ல தான் அவருக்கு முடிசூடப்பட்டது. ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருளாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்பட்டது 1, 2, 1, 3 எங்க லைவ் ஸ்டாக் இருக்கும். ஆனா அது பெருசா அவங்க ஏற்றுமதி பண்றதுக்கான தடயங்கள் எங்கேயுமே கிடைக்கல. மெசபடோமியாவுக்குலாம் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. மத்தது ஏற்றுமதி பண்ணிறதுக்கான ஆதாரங்கள் இருந்து, ஆனா இதுக்கான ஆதாரங்கள் பெருசா இல்ல. ஸோ அப்ப 1, 2, 3 மட்டும் தான் இருக்குங்க. கால்நடை ஏற்றுமதி பண்ணல. பிரம்ம ஞான சபையின் முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது கர்மா, யோகா, இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை. அதுக்காக தான் அன்னி பெசன்ட் இங்க வந்து ஆரம்பிச்சாங்க. உலகளாவிய ஆன்மீக சகோதரம் யுனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஹுட் அப்படின்றதும் கரெக்ட். டு ப்ரொடெக்ட் சொசைட்டி ஃப்ரம் ஈவில் பிராக்டிஸ்ல இவங்க ஆரம்பிக்கல. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு வந்து பிரம்ம ஞான சபை, அப்புறம் ஆரிய சமாஜ் அவங்க தான் அதெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இவங்க நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய பிராக்டிசஸ் எதையும் அவங்க வெளிநாட்டு ஆள் அப்படின்றதுனால அவங்க மதத்தை இங்க புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால இவங்க சொசைட்டில இருக்கக்கூடிய ஈவல்ஸ் எதையும் பெருசா இவங்க கொண்டு வரல. மொழிவாரி மாநிலம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி ரொம்ப முக்கியமா முன்னெடுத்துட்டு போனது. ஓகே. மண்டல மன்றங்கள் the zonal councils owe their origin to the constitution. ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன்ல 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956ல ஜோனல் கவுன்சில் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263ல இருக்கும் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல. ஆனா இதுல கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. த ஜோனல் கவுன்சில் ஆர் லாஜிக்கல் அவுட்கம் ஆஃப் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆன் த லிங்குஸ்டிக் பேசிஸ். சரி, இதுலயும் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. லிங்குஸ்டிக் பேசிஸ்ல இவங்க வந்து பிரிக்கல. ஆனாலும் இது மட்டும்தான் இருக்கு. ஸோ இது தப்பு அப்படின்றதுனால ரீசன்ட் கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால டி வந்து கரெக்டாக இருக்கலாம். ஓகே. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இது வந்து 2013 எல்லாருக்குமே தெரியும். ஓகே. கோலக்நாத் ஏகே கோபாலன் 1950, கோலக்நாத் 1967, கேசவானந்த் பாஜி 1973, மினர்வா மில்ஸ் 1980, 4123 கரெக்ட். ஓகே. ப்ரிவென்டிவ் டிஸ்ரப்டிவ் ஆக்ட் 1950, தடுப்பு காவல் சட்டம் ஆர்டிகல் 20. ஸோ இதில் அடிப்படையான உரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான சட்டம் தடுப்பு காவல் சட்டம் போட்டா, அப்புறம் வந்து தடா இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? த நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட் வாஸ் சைன்டு இன்டு த லா ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்ட்டு 4th 1976. இண்டோ பாக் வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1971. கோஃபி போசா ஆக்ட் 1974. ஸோ 3412 கரெக்ட். ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து அக்டோபர் 13 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 31 இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். மற்றது எல்லாமே கரெக்ட். காந்தியடிகளோடது கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து நேதாஜியோடது கரெக்டு. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கரோடது கரெக்ட். நமக்கு பொங்கல் லீவ் விடுறாங்க இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான நேஷனல் வைட் லீவ் விடுறாங்க அன்னைக்கு. ஓகே. The remarkable difference between China and India was observed regarding mass பாலிடிக்ஸ் அரௌண்ட் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. நம்ம 2 பேருக்குமே பயங்கர வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டத்தின் ரீதியாக, அப்புறம் நீதிமன்றத்தின் ரீதியாக, என்ஜிஓ ரீதியாக இந்த மாசு குறைக்கிறத நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சைனா எம்ப்ளாயிங் த அப்ரோச் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷனலைஸ் டு கண்ட்ரோல் த ஏர் பொல்யூஷன். ஸ்டேட்டுக்கு தான் உங்களுக்கு பெருசாக உரிமை இருக்கும். இப்போ ஆர் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஏ இஸ் கரெக்ட், பட் ஆர் இஸ் ஃபால்ஸுங்க. ஓகே. So which of the following objective of Tamil Nadu Safe and Ethical Artificial Intelligence Policy 1920? தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ரெகுலர் ஒரு 100 பாலிசி போட்டிருக்கோம். இந்த 100 பாலிசி தேடி கண்டுபிடிச்சு படிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த பாலிசியில் அப்படியே இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. டு எஸ்டாப்ளிஷ் கைட்லைன்ஸ் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் பிஃபோர் இட்ஸ் ரோல் அவுட் ஃபார் த பப்ளிக் யூஸ். அப்படியே கொடுத்துருக்காங்க. டு ப்ரமோட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு ப்ரொவைட் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படின்றத மட்டும் கொடுக்கல. டு ப்ரொவைட் ஆக்சஸ் டு ஓப்பன் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து தப்பு, 1, 3 வந்து கரெக்டுங்க. ஓகே. பின்வரும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல்,
அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வை ஊக்குவித்தல் சரிங்களா? The act big step towards making citizens informed about the activities of government, correct? This act provides right to access information from public authority which is guaranteed. Article 13 சட்டம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது தப்பு. ஸோ 1 and 2 மட்டும்தான் கரெக்டுங்க. ஓகே. இந்தியா லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம். நிறைய ஒரிசால கொண்டு வந்திருப்பாங்க, மகாராஷ்டிரால சட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் முதலாக கொண்டு வரப்பட்டது கர்நாடகா. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், பல டைம் கேட்ட கொஸ்டின் இதுவும். ஓகே. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றது எஸ்பி சென் வர்மா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சென்குப்தா. ஸோ அதை மாற்றி இவங்க கொடுத்துருப்பாங்க, சுகுமார் சென் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பார். ஸோ 1 and 2 மட்டும்தான் கரெக்டுங்க. ஓகே. ஸோ இதில் ஆர்டிகல் 257 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க, 44th அமெண்ட்மெண்ட்ல அதை எடுத்திருப்பாங்க, சரிங்களா? அதாவது மத்திய படையினை மாநிலத்தில் புகுத்துதல் அப்படின்றதுக்காக ரிசர்வ் ஃபோரஸ்ட், சென்ட்ரல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸை. ஆர்டிகல் 131 அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டு, ஆர்டிகல் 245 அப்படின்றது ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன், ஆர்டிகல் 275 எல்லாருக்குமே தெரியும், கிராண்ட் இன் எய்டு, சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து 214 மட்டும்தான் கரெக்டுங்க. 10th ஃபைனான்ஸ் கமிஷன் கேசி பண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 9th ஃபைனான்ஸ் கமிஷன் சால்வே. ஸோ இது ரெண்டும் தான் கரெக்டு. நமக்கு பண்ட்டு மட்டும் 10th தெரிஞ்சிருந்தா ஓரளவு அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிட முடியும். அதுக்காக 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம படிச்சு வைக்கணுமானா ஏதாவது ஓரளவு ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓகே. The financial position of Panchayat is reviewed under Article 243I. நிதி ஒதுக்குவதற்கான அதிகாரம் மாநில நிதி ஆணையத்திற்கு உண்டு. இந்த மாநில நிதி ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதியை ஒதுக்கும். அந்த ஒதுக்கக்கூடிய நிதி மத்திய அரசு நமக்கு வந்து தருவாங்க, சரிங்களா? ஆர்டிகல் 280 ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா மாநில அரசுக்கு வரி வருவாயை பகிர்வு அளிக்கும். 42-43% அப்படின்ட்டு பகிர்வு அளிக்கும். அந்த வரியை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரித்து தருவாங்க. 243 I and Y அப்படின்னு வரும். I அப்படின்றது கிராம ஊராட்சி, Y அப்படின்றது நகர ஊராட்சி. ஓகே. ஸோ அடுத்தது வந்து 25 years of age in case of legislative assembly, 30 years in the age of legislative council, possess such qualifications as may not prescribed by law பாஸ்ட் பார்லிமெண்ட் அப்படின்றது தப்பு. ஸோ இது ரெண்டும் கரெக்ட், சரிங்களா? அதாவது நம்மளுடைய மாநில சட்டமன்றத்தில் பதவிக்கு வரணும் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் 1861, இது 3 இடத்துலையுமே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 1919 இந்தியர்களும் பங்கு பெறலாம் அப்படின்னு இருக்கும். 1935 சட்டத்தின் அடிப்படையில் 2 அவையாக பிரியும். அது 1986 அது பைக்காமையில இருக்கிறது ஒரு கீழவையா மட்டும் மாறிடும். ஓகே. கீழ்காணும் வரவு செலவு திட்டங்களுடைய இயற்றலின் நிலைகளை ஏறுவரிசையில் எழுதுக அப்படின்றது 4132. 4 துறைகளுக்கான குழுக்கள் ஃபர்ஸ்ட் ஆய்வு செய்வாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணிடுவாங்க. தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரூட்டனிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் டிமாண்ட்ஸ் இருக்கும். ஓட்டிங் டிமாண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரோப்ரியேஷன் அப்படின்றது நிதி ஒதுக்கீடு மசோலா பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனான்சியல் பில். ஓகே. கீழ்காண்டவற்றில் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம், எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. த எலெக்டட் மெம்பர் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்புறம் யூனியன் டெரிட்டரி, அது அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் ஓட்டு போடுவதற்கான உரிமை கிடையாது. ஓகே. ராஜ்யசபால நியமன உறுப்பினர்களுக்கு கிடையாது. ஆனால் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா இவர் வந்து நியமன உறுப்பினர்கள் ராஜ்யசபால பண்ணுவார். லோக்சபாவில் பண்ணிட்டு இருந்தார், அதை தூக்கிட்டாங்க. 543+2 ஆங்கிலோ இந்தியனுக்கு இருந்தது, அது தூக்கிட்டாங்க. இப்போ வந்து ராஜ்யசபால இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்களும் ஒரு பதவி நீக்க மசோதாவிற்கு பதவி நீக்க இந்த ரெசல்யூஷனுக்கு இவங்களும் வந்து இசைவு தெரிவிக்க வேண்டும். ஓகே, தெரிவிக்கலாம். Article 51 does not expressly cast any fundamental duties on state அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The duties of every citizen of India is collective duty of state. Duty of state அப்படின்னு எதுவுமே கிடையாது. The duty to citizens அப்படின்றது தான் இருக்கு. அப்போ ஏ மட்டும்தான் கரெக்ட். ஆர்டிகல் 12 டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் எல்லாருக்குமே தெரியும், பாலிட்டி படிக்க ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரைட் டு ஆர்டிகல் 21 ரைட் டு லீவ் 21A தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. 86th அமெண்ட்மெண்ட்
2002 கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஆர்டிகல் 21A தான் ரைட் டு எஜுகேஷன் வரும். ஸோ 34 மார்ஷியல் ஆக்ட்லாம் வரும். 35 வந்து லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சட்டம் இயற்றும் அதிகாரம். இப்போ 1955 அது தீண்டாமை தடுப்பு சட்டம் அப்படின்ட்டு அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றதையும் மீறி தீண்டாமை தடுப்பு சட்டம் அப்படின்றத இயற்றுவதற்கான அதாவது அடிப்படை உரிமைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்றத ஆர்டிகல் 35 சொல்லியிருக்கும். 1 and 4 அப்படின்றது கரெக்ட். மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் நம்ம கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் எடுத்தோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அமெரிக்கால இருந்து தான் நம்ம கூட்டாட்சியை வந்து காப்பி எடுத்தோம். ஆனா எக்ஸாக்ட் மாடல் வந்து கனடியனோட தான் இருக்கும். ஓகே. பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் 226 கரெக்டுங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காமன் ஹைகோர்ட் 231 கரெக்ட். 2 ஆர் மோர் ஸ்டேட் ஆர்டிகல் அதாவது அமெண்ட்மெண்ட் 7ல தான் இதுவும் கொண்டு வருவாங்க. ஓகே. 2 மாநிலங்களுக்கு அல்லது யூனியன் டெரிட்டரிகளுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். இப்ப 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள்ல முன்னாடி 1 தான் இருந்தது. இப்ப 3 இருக்கு. ஓகே. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் பொதுவாக உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி. ஓகே. The American Constitution was the first to begin with the preamble. Preamble அப்படின்றது ஃபர்ஸ்ட் அங்கே தான் இருந்தது. Preamble to the Indian Constitution resembles independence of United States observed அப்படின்ட்டு இந்த பல்கிவாலா சொல்லியிருக்க மாட்டாரு. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவரையானது அமெரிக்க அரசியலமைப்பின் சுதந்திரத்தை அவங்களுடைய முகவரையை போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்ப அது தப்பு. ஜஸ்டிஸ் ஹிதாயத்துல்லா கால்டு த பிரியாம்பிள் ஆஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். பல்கிவாலா தான் சொல்லியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 1 and 4 தான் கரெக்டுங்க. மற்றது தப்பு. ஓகே. ஸ்டேட் சிப்காட் வந்து எதை பண்ணுவோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் தான். ஸ்மால் ஸ்கேலுக்கு சிப்காட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க தான் சிட்கோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன். சிப்காட் அப்படின்றது பெரும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான இடவசதியை பண்ணி தருவாங்க. கூட்டு சேர்ந்து பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடியது. ஓகே. இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்ஜத்யா உன்னத் கிராம் அபியான். இது வந்து ட்ரைபல்காக தான் ஆரம்பிச்சது. பழங்குடியினரின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்து டு இம்ப்ரூவ் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்றது எக்ஸாக்டான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? டு எம்பவர் ட்ரைபல் உமன் ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது பெருசாக இவங்க எதுவும் கொடுக்கல அந்த டாக்குமெண்ட்ல. டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன். எனக்கு கேட்டால் 3மே கரெக்டு அப்படின்றது தான் அந்த டாக்குமெண்ட் படி வந்திருக்கு. ஆனால் நமக்கு இது சாய்ஸ் கொடுக்காதனால 2 வந்து இன்னும் கூட டவுட்டாக இருக்கு. ட்ரைபல் உமனுக்காகவும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் எதுவும் சொல்லலை நான் பார்த்த டாக்குமெண்ட்ல. சரிங்களா? பிப்ல பார்த்தது இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 அப்படின்றது சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஓகே. 1962 சீன படையெடுப்பை எடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் பிரிவினைவாத தடுப்பு சட்டம். அதுதான் அண்ணாதுரை வந்து மிக கடுமையாக எதிர்த்தார். அது வரலாறு. ஓகே. சமூக நீதி என்பது 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேங்க. ஸோ அடுத்ததுல இன்னும் ஒரு 70 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அடுத்ததுல மீதி கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸ் தனியாக நாங்கள் போடுறோம். ஓகே. ஸோ ரொம்ப லென்த்தியாக போனால் யாரும் பார்க்க மாட்டீங்க. 50 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அடுத்தது இன்னும் ஒரு 1 ஹவரில் போடுறோங்க. தேங்க்யூ.